அக்கரை வட்டம் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தபடி கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தபடி கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாநல்லூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்துள்ள பெருமாநல்லூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் ராமேஸ்வரம் மற்றும் திருச்செந்தூரில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாச்சாரியர்கள் வருகை புரிந்து கலசங்களுக்கு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் செய்தனர். இவ்விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதன் முன்னதாக தினந்தோறும் இரவு 9 மணிக்கு வள்ளி கும்மியாட்டம், அழகு வள்ளி கும்மியாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்ட மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியின் தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரனுக்கு பாரதி யுவகேந்திரா அமைப்பின் நிறுவனம் சார்பில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் தேசிய நல்லாசிரியர் விருது மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியில் உள்ள டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளியின் தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரனுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாரதி யுவகேந்திரா அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர் முரளிதரனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முரளிதரன், பள்ளியில் நான் செய்த சின்ன சின்ன வேலைகள் சாதனைகளாக மாறி தேசிய நல்லாசிரியர் விருதாக கிடைத்துள்ளது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக 3 புதிய குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சிவக்குமார் தலைமையில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் வாயிலாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளம் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசாக 30,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி 3 நாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிக்கு தருமபுரி மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் மற்றும் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி ஆகியோர் இணைந்து முதல் பரிசாக 30,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.